வணக்க மக்களே, நான் தான் உங்க ஜாக்சன். சோ இது ஐபிபிஎஸ் கிளர்க் டே 2 ஓட ஸ்லாட் 1 ரிவ்யூ. சோ மக்கள் வெளியே வந்துட்டாங்க, எக்ஸாம் முடிஞ்சிருச்சு. சோ என்னென்ன அட்டெம்ப்ட் சொல்லியிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்னையோட ராயல் பாஸ் ஆஃபரை முடிக்க போறோம். நீங்க பேங்க் எக்ஸாம் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்டே கிராக் பண்ணணும்னா நீங்க நம்ம ராயல் பாஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்குள்ள A to Z பேசிக்ல இருந்து ஹை லெவல் வரை வீடியோ கோர்ஸ் இருக்கு, மார்க் டெஸ்ட் பிலிம்ஸ்க்கு மெயின்ஸ்க்கு இருக்கு, கரண்ட் அஃபேர்ஸ் PDF இருக்கு, ஸ்டடி பிளானர் இருக்கு. முக்கியமா வரப்போற இன்சூரன்ஸ் பேங்க் எக்ஸாமுக்கான எல்லா மெட்டீரியலும் PDF அண்ட் வித் எக்ஸ்பிளனேஷன் அவைலபிளா இருக்கு, யூஸ் பண்ணிக்கோங்க. சோ நேத்து மாதிரி தான் இன்னைக்கு இருந்திருக்கு எக்ஸாம், அந்த ஈஸி டு மாடரேட். சோ ஃபர்ஸ்ட் குவான்ஸ் ஓப்பன் ஆயிருக்கு, அப்புறம் இங்கிலீஷ், அடுத்ததான் ரீசனிங் ஓப்பன் ஆயிருக்கு. குவான்ஸை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா சிம்பிளிபிகேஷன் 12ல இருந்து 14 வந்து கேட்டிருக்காங்க. டிஐ பாத்தீங்கன்னா வந்து பார் டிஐ சிட்டியை பேஸ் பண்ணி கேட்டிருந்திருக்காங்க. அப்ளிகேஷன்ஸ் 10 கேட்டிருந்திருக்காங்க. டேபிள் டிஐ ஃப்ரூட்டை பேஸ் பண்ணி கேட்டிருந்திருக்காங்க. இப்படிதான் ஆப்டி இருந்திருக்கு. ஆப்டியில பாத்தீங்கன்னா ஒரு 23ல இருந்து 28 போடுற மாதிரி தான் இருந்திருக்கு. அப்படியே நம்ம தவ்வி இங்கிலீஷ்க்கு வந்தோம்னா ஆர்சி கேட்டிருந்திருக்காங்க. அந்த பேசேஜ் வந்து சோலோ டிராவலர் பேஸ் பண்ண பேசேஜ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுல சினானிம்ஸ் ஆண்டனிம்ஸ் எல்லாம் வந்திருக்கு. எரர் ஸ்பாட்டிங் 5 கேட்டிருந்திருக்காங்க. பேரஜபிள் 5 கேட்டிருந்திருக்காங்க. வேர்ட் ஸ்வாப்பிங் 5 கேட்டிருந்திருக்காங்க. சென்டென்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் ஒரு 5 கேட்டிருந்திருக்காங்க. சிங்கிள் ஃபில்லர்ஸ் வந்து கேட்டிருந்திருக்காங்க. சோ இங்கிலீஷும் பாத்தீங்கன்னா ஓரளவு ஒரு 20ல இருந்து ஒரு 25 போடுற மாதிரி இருந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அடுத்ததா பாத்தீங்கன்னா வந்து ரீசனிங். சோ ரீசனிங் பொறுத்த வரைக்கும் ஒரு கோடிங் டிகோடிங் 5 கொஸ்டின் கேட்டிருந்திருக்காங்க. பேர்ஸ் ஆஃப் லெட்டர்ஸ் வச்சு பேர் ஃபார்மேஷன் கேட்டிருந்திருக்காங்க. ஆல்பா நியூமெரிக் 5 கொஸ்டின் கேட்டிருந்திருக்காங்க. ஸ்கொயர் வந்து சம் ஆஃப் தம் ஃபேசிங் இன்சைட், சம் ஆஃப் தம் ஃபேசிங் அவுட் சைட் வந்து கேட்டிருந்திருக்காங்க. ஃப்ளோர் வந்து பாத்தீங்கன்னா 8% பேஸ் பண்ணி கேட்டிருக்காங்க. அடுத்து டெசிக்னேஷன், அந்த போஸ்டிங் வச்சு கேட்பாங்களே, அது ஒரு 8% வச்சு கேட்டிருந்திருக்காங்க. அப்புறம் ஆர்டர் ரேங்கிங்ல கம்பாரிசன் பேஸ்டு பசில் கேட்டிருந்திருக்காங்க. சிலாயிசம் கேட்டிருந்திருக்காங்க. ஆல்பா நியூமெரிக் சொல்லிட்டேன். ஆல்பாபெட் பேஸ்டு வந்து கேட்டிருக்காங்க. வேர்ட் பேஸ்டு மானிட்டரின்னு ஒரு வேர்டை பேஸ் பண்ணி கொஸ்டின் கேட்டிருந்திருக்காங்க. இப்படிதான் எக்ஸாம் இருந்திருக்கு. ரீசனிங் வந்து ஒரு 28ல இருந்து 33 வரை போட்டிருக்கேன்னு மக்கள் இன்ஃபார்ம் பண்ணாங்க. சோ இதுதான் ஸ்லாட் 1ஓட ரிவ்யூ. இன்னைக்குமே எல்லா ஸ்லாட்டுக்குமே நான் உங்களுக்கு ரிவ்யூ கொடுக்குறேன். ஓவரால் அனாலிசிஸ் என்ன அப்படின்றதையும் சொல்றேன். அடுத்து எக்ஸாம் போறவங்க பாத்தீங்கன்னா வந்து நல்ல அட்டெம்ப்ட் கொடுங்க. எல்லாருக்குமே ஆல் த பெஸ்ட். எக்ஸாம் சென்டர்ல சின்ன சின்ன இஷ்யூலாம் இருக்குமே, திடீர்னு இடையில வந்து கையெழுத்து வாங்குவாங்க, திடீர்னு சிஸ்டம் ஹேங் ஆகும். சோ இந்த மாதிரி நிறைய இஷ்யூ வந்து மக்கள் ஃபேஸ் பண்றாங்க. அது நீங்க ஃபேஸ் பண்ணாலும் கூலா ஹேண்டில் பண்ணுங்க. சோ நம்ம ராயல் பாஸை பர்ச்சேஸ் பண்ணி மெயின்ஸ்க்கு படிக்க ஆரம்பிங்க. கண்டிப்பா வெற்றி நமதே. உங்களிருந்து விடுபடுறது உங்கள் ஜாக்சன். சோ ஈவினிங் ஓவரால் குட் அட்டெம்ப்ட் என்ன அப்படின்றத சொல்றேன். சோ இப்போதைக்கு மக்கள் சொன்ன கருத்துக்கள் உங்கள்ட்ட சொல்லியிருக்கேன். உங்களிருந்து விடுபடுறது உங்கள் ஜாக்சன். டின் டின் டின்.